Question number 4, x square plus 6x plus 8 divided by x cube plus 8 இலிருந்து எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3 by x square minus 2x plus 4 என்ற கோவை கிடைக்கும். இப்போ question number 4 பாருங்க, x square plus 6x plus 8 divided by x cube plus 8 இலிருந்து எதை கழிச்சா நமக்கு 3 by x square minus 2x plus 4 கிடைக்கும் அப்படிங்கிறதான கேள்வி. ஓகே ரைட். இப்போ எதை கழிச்சா அப்படிங்கிறத நான் f of x எழுதிக்கிறேன். அப்போ நான் முன்ன சொன்னது போல தான் என்னதுல இருந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோவையை நம்ம என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும். ரைட். அதுல இருந்து எதை கழிக்கணுமோ அந்த f of x அடுத்து எழுதிட்டு கழிக்க அப்படிங்கிறது சென்டர்ல இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. இது f of x கழிச்சா என்ன கிடைக்குதுன்னா 3 divided by x square minus 2x plus 4. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன், f of x வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட போறேன். 3 divided by x square minus 2x plus 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ரைட். அப்ப பாருங்க, x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus 3 divided by x square minus 2x plus 4 கிடைக்குது. ரைட். இது வந்து f of x க்கு சமமா இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, இந்த x square plus 6x plus 8 நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு இருபடி கோவை. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காரணிப்படுத்தலாம். ரைட். அப்ப அது என்ன ஆகும், தட் இஸ் நானா ஒரு 2 நம்பரை சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை கூட்டினா +6 பெருக்குனா 8 கிடைக்கணும். ரைட். அதான் இங்க போட்டிருக்கேன். கூட்டினா 6 அடுத்தது பெருக்குனா 8 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் யாரு, 2 4 கூட்டி பாருங்க. 2 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அதே போல 2 4 எவ்வளோ, 8. சரியா? அப்ப இதுதானே. அப்ப 6 வந்து 2ஆ பிரிங்க. தட் இஸ் 2x plus 4x அப்படின்னு பிரிக்கலாம் அல்லவா? அந்த காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இதை கண்டுபிடிச்சு போடுறோம். ஓகே ரைட். அப்ப x ஸ்கொயர் பதிலா x ஸ்கொயர், 6x பதிலா 2x plus 4x போட்டு அப்புறம் 8க்கு பதிலா 8 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த x ஸ்கொயர் எப்படி இருக்கு, x into x. அடுத்து இந்த 2x எப்படி இருக்கு, 2 into x. அடுத்து 4xங்கிறது 4 into x. இந்த 8 வந்து இந்த 4 வச்சு பெருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. தட் இஸ் 4 into 2. ரைட். அப்போ இங்க x அப்படிங்கிறதுக்கு ரெண்டுலையுமே வந்து பொதுவா இருக்கு, அதனால நான் x வெளியில எடுத்துட்டேன். ரைட். அப்ப மீதி என்ன இருக்கு, x plus 2. அதான் இங்க போட்டாச்சு. இங்க 4 பொதுவா இருக்கு, அப்ப 4 வெளியில எடுங்க. அப்ப என்ன கிடைக்குது, x plus 2. அப்ப அதுவும் போட்டாச்சு. இப்ப எது 2 பொதுவா இருக்கு, x plus 2ம் x plus 2ம் பொதுவா இருக்கு. அப்ப இந்த x plus 2 பொதுவா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, x plus 4 கிடைக்குது. ரைட். அப்போ டோட்டலா இந்த x ஸ்கொயர் plus 6x plus 8க்கு பதிலா நம்ம என்ன போடலாம், தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய x plus 2 into x plus 4 போடலாம். ரைட். ஓகே. இப்போ இங்க கீழே என்ன இருக்கு, x cube plus 8 தானே. இது பாருங்க, x cube plus 8ங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, தட் இஸ் x cube plus 2 cube. ஏன்னா 8 அப்படிங்கிறது எதை கொடுக்கும்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, அப்ப 2 கியூப். அதான் போட்டிருக்கேன். ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், a cube plus b cube அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் a plus b into a square plus ab plus b squared அப்படின்ட்டு. ரைட். இங்க ஏங்கிறது என்ன, x, bங்கிறது 2. அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 2 கியூப்க்கு பதிலா x plus 2 into x ஸ்கொயர் minus 2x plus 2 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2 ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், 4. அதான் நான் எழுதியிருக்கேன், x plus 2 into x ஸ்கொயர் minus 2x plus 4 அப்படின்னு. அப்போ x cube plus 8க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல, x plus 2 into x ஸ்கொயர் minus 2x plus 4 அப்படின்னு எழுதலாம் அல்லவா? இப்போ இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா இந்த x plus 2க்கு x plus 2 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்குது, that is x plus 4 divided by x ஸ்கொயர் minus 2x plus 4. ஓகே. பாருங்க, இப்போ டினாமினேட்டர்ல இதுவும் ஒரே போல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதான் கீழே எழுதிருக்கேன், x plus 4 divided by x square minus 2x plus 4 minus 3 divided by x square minus 2x plus 4 சமம் f of x அப்படின்னு. x plus 4 divided by x square minus 2x plus 4 minus 3 divided by x square minus 2x plus 4 கிடைக்குது. இப்போ இதனுடைய பகுதியில் ரெண்டுமே ஒண்ணுதான், அதை நான் இங்க கீழே ஒட்டுக்கா மீசிமாவா போட்டுக்கிட்டேன். அப்ப இங்க x square minus 2x plus 4ன்னு இருக்கும்போது இங்க என்ன கிடைக்குது, x plus 4. அதை இங்க போட்டாச்சு. அடுத்தது இங்க இது இருக்கும்போது என்ன கிடைக்குது, தட் இஸ் -3. அதை எப்படி போட்டாச்சு, ஜென்ரலான வகுத்தல் கூடிய கீழே. ரைட். அப்ப அது f of x அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்ப பாருங்க, x plus 4 minus 3. அப்ப 4ல 3 போச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், 1 வரும். அப்ப x plus 1ன்னு வருது, divided by x square minus 2x plus 4. அப்ப இதுதான் f of x. அப்ப நம்மளுடைய f of xங்கிறோட வேல்யூ என்ன கிடைக்குது, that is x plus 1 divided by x square minus 2x plus 4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.